வாங்க இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம ஒரு அல்வா செய்யலாம். இது நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். ஊற போட்டுட்டு இது ஃபுல்லாக செய்யலை. இதால் ஒரு பவுல் நான் இது பெரிய பவுலு, அதால் 3/4 பவுல் எடுத்திருக்கேன் நான் ரைஸு. இதுக்கு ஒரு தேங்காய் அதை உடைச்சிட்டு இதை திருவி பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு தேங்காய் இது நல்லா கொஞ்சம் ரொம்ப இது இல்லாமல் வச்சுக்கணும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, நைட்டு ஊற வச்சது, அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிக்கிட்டு இதை நல்லா தண்ணி கலந்து வச்சுக்கணும். இப்போ இந்த தேங்காய் ஒரு தேங்காய் இருக்குல்ல, அதை நல்லா அடிச்சுட்டு பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆவின் பால் இருக்குல்ல, ஆரோக்கியமாக ஆவியும், அது கொஞ்சம் இந்த ஒரு பவுல் வச்சுக்கணும். இப்போ ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளவுக்கு. இப்போ ஒரு கடாயில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. டக்குன்னு இது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு திக்காயிரும். இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டு இப்போ அந்த ஆவின் பால் இருக்குல்ல, அதில் ஒரு அரை பவுல் ஊற்றிங்க. ஊற்றிட்டு ஆவினோ ஆரோக்கியம் ஏதோ ஒரு பால் அது ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இப்போ தேங்காய் பாலும் ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிண்டணும். இப்போ நெய்யும் நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அவ்வளவு நெய் எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையே எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு இப்போ இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 அந்த ரைஸு, அந்த நெய், அந்த தேங்காய் ஒன்று, இதெல்லாம் ஒரே அளவு, சர்க்கரை எல்லாமே 3 ஒரே அளவாக வச்சுக்கணும். நம்ம இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அளவு ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளவு நெய், சர்க்கரை எல்லாம் எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். வெள்ளை சர்க்கரையும் போடலாம். போட்டு நல்லா கிண்டிக்கணும். இது ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. கால் கை வலிக்கெல்லாம் தேவையாம். கேன்சரை தடுக்கிற அளவுக்கு இந்த ரைஸுக்கு சக்தி இருக்கான். அந்தளவுக்கு ரொம்ப சத்து இருக்குது. இது ஓயாமல் சாப்பிட்லாம். ஒரு மந்த்லி ஒரு நாள் இல்லைனா வீக்லி ஒன்ஸு சாப்பிட்லாம். ஏதோ பண்ணி பொங்கல், கொழுக்கட்டை ஏதாச்சும் செய்யலாம். கஞ்சி எல்லாமே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள், நல்லா நான் ஊற்றி ஊற்றி கிண்ட நல்லா அல்வா பதம் வந்துடுச்சு. முந்திரியை லாஸ்ட்டாக போடலாம். நான் முன்னாடியே போட்டேன், அதுக்குள்ளே தெரியவே இல்லை. நெய்யில் வறுத்துட்டு போட்டுடலாம். இறக்குனோடனே நம்ம ஒரு இதில் ஊற்றுனோடனே அப்போ கூட முந்திரியை போடலாம். உடைச்சிட்டு நல்லா சின்னமாக உடைச்சிட்டு போடலாம். இப்போ அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். லாஸ்ட்டாக என்ன செய்யணும், ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்க நெய்யை ஊற்றிட்டோன்னா அப்படியே தலைன்னு அந்த நெய் மேலே இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடணுமே. ஃபுல்லுலையும் வைக்கணும், சிம்லையும் வச்சுக்கணும். மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே கை எடுக்காமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. முந்திரி போட்டேன், இப்போ தான் போட்டேன். நீங்கள் லாஸ்ட்டாக போடுங்க. போட்டு கையை எடுக்காமல் மாற்றி மாற்றி இன்னொரு ஆள் கூட வச்சுருக்கீங்க. பாருங்கள், ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ரொம்பவும் இதில் சத்து அதிகமாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சுவையான கவுனி அரிசி அல்வா ரெடி.